மரியாதை வாழ்க. அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம். ஜெபமாலை பற்றி முக்கியமான விஷயங்கள், ஜெபமாலையால் நடந்த புதுமைகள், ஜெபமாலையால் உலகத்தில் நடந்த அரசியல் மாற்றங்கள், ஜெபமாலையால் நடந்த போர்கள் நிறுத்தப்பட்டது, ஜெபமாலையால் நீங்கிய நோய்கள், இது மாதிரி வரிசையாக இந்த நெடுந்தொடரில் பார்த்துக்கிட்டே வரோம். முக்கியமான இந்த வீடியோக்கெல்லாம் சில பேர் தவற விட்டுருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா அதில் இதுவரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களும் இருக்கும். அதே போல் நீங்கள் உலக ஜெபமாலை இயக்கத்தில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் அதில் இருக்கும். ஸோ 2 செய்திகள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்பானவர்களே, இன்றைய ஜெபமாலை பதிவு என்னென்னா, மாதா ஆபத்தில் இருக்கின்றவங்களை ஜெபமாலையால் காப்பாற்றுறாங்க. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், ஜெபமாலை என்பது மாதா கொடுத்த இந்த ஆயுதமாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு இதை ஜெபமாலையை ஜெபிக்க சொல்கிறார். அதுக்கு ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய புதுமையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான ஆதாரத்தை மாதா மட்டுமல்ல ஜெபமாலையை ஜெபிக்க சொல்கிறதுக்கு, ஆண்டவரும் ஜெபமாலையை ஜெபிங்கன்றார். அதற்கு நம்முடைய கண் முன்னால் நடந்த ஒரு புதுமை தான், நம்முடைய காலத்தில் நடந்த ஒரு புதுமை தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். நான் சொன்னேன், ஜெபமாலை என்பது இந்த ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றுறது, அரசியல் மாற்றங்களை உண்டு பண்ணுறது அப்படின்ட்டுலாம் நான் சொன்னேன் இல்லையா? அதே போல் தான் ஆப்பிரிக்க கண்டத்தில் நைஜீரியான்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரவாதம், முஸ்லீம் தீவிரவாதிகள் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்களை பிடிச்சிட்டு போயிட்டு எரிச்சிடுவாங்க, இல்லைன்னா தலையை வெட்டி கொன்னுடுவாங்க. அப்படிப்பட்ட பயங்கரவாதம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அடிக்கடி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டு கொன்னுடுவாங்க அந்த நைஜீரியா பயங்கரவாத அமைப்பு. அந்த அமைப்புக்கு பேர் என்னென்னா பொக்கோஹாரம் அப்படின்ட்டுன்னு. இந்த பொக்கோஹாரம் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு முஸ்லீம் அமைப்பு கிறிஸ்தவங்க எல்லாத்தையும் குறி வச்சு கொண்டு போயிட்டு எரிச்சிட்டு கொண்டுட்டு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போய்ட்டு கழுத்து அறுத்து கொண்டுருவாங்க. இப்படி இருந்துச்சு. டிசம்பர் மாதம் ஏப்ரல் 2014ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 200 ஸ்கூல் பிள்ளைங்களும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. டிசம்பர் மாதம் 2014ஆவது வருடம் அந்த நைஜீரியா நாட்டின் உள்ள மைடுகுரி அப்படின்ற ஒரு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ஆலிவர் டாஷே அப்படின்றவர் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆலயத்தில் நற்கருணை பிரசன்னத்தில் ஜெபமாலை ஜெபிச்சுட்டு இருந்தார், நற்கருணை ஸ்தாபகத்தில். அப்போ ஆண்டவர் அவர் முன்னால் நின்றுட்டார் பீடத்தில். நின்றுட்டு என்ன பண்ணுறார், ஒரு கத்தியை வாழை கொடுக்குறார். அவர் இந்த வாங்கிக்க அப்படின்ட்டு கையை நீட்டி 2 கையை நீட்டி அதை கொடுக்குறாரு. இவர் ஓடி போய் வாங்குறாரு. வாங்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த வாளானது ஜெபமாலையாக மாறிடுது. இந்த ஜெபமாலையாக தான் கையில் வாங்கினது வாளாக இருந்தாலும் அது என்னவா மாறினுச்சுன்னா ஜெபமாலையாக மாறிடுச்சு. இதை குறித்து அந்த ஆயர் சொல்கிறாரு, இந்த காட்சியை ஆண்டவர் எனக்கு முன்னால் தோன்றி கொடுத்த இந்த சம்பவத்தை விளக்கிறதுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளோ இறைவாக்கினரோ தேவையில்லை, புரிஞ்சிடுச்சு எனக்கு. ஜெபமாலையால் எல்லாம் முடியும், இந்த நாட்டினுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த வாளை கொடுக்குறப்ப 3 முறை சொல்கிறார், பொக்ககாரம் இஸ் கான் அப்படின்ட்டுன்னு. பொக்ககாரம் ஒழிந்தது, பொக்ககாரம் ஒழிந்தது, பொக்ககாரம் ஒழிந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வாளை கொடுத்துட்டு அவ்வளோதான், ஆண்டவர் முடிஞ்சிருச்சு, காட்சி முடிஞ்சிருச்சு, போயிட்டார். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, இந்த ஜெபமாலையால் இந்த பயங்கரவாதத்தை வீழ்த்த முடியும், மாதா கொடுத்த ஜெபமாலைக்கு வல்லமை இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும், எல்லா மக்களையும் ஜெபமாலை ஜெபிக்க வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு அவர் தன்னுடைய மறை மாவட்டத்துக்கு, அந்த மைடுகுரி அப்படின்ற மறை மாவட்ட மக்கள் எல்லாத்துக்கும் வேண்டுகோள் வைக்கிறார். எல்லாரும் ஜெபமாலை வேண்டுங்க, இந்த பயங்கரவாதம் நம்ம நாட்டிலேருந்து போகிறதுக்கு மாதாட்ட உதவி கேளுங்க ஜெபமாலை மூலம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், இந்த ஜெபமாலையை கொடுத்துருக்காரு அவர் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு அப்படின்ட்டு
அவர் வேண்டுகோள் வைக்கிறார். எல்லா மக்களும் ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. தினம் தினம் குடும்பமாக கோயிலில் தனிநபர்கள் எல்லாருமே ஜெபமாலை பக்திக்குள்ளே வராங்க, ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. 2016 வருஷம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அந்த பயங்கரவாத அமைப்பு கடத்திட்டு போனாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் பிள்ளைங்களை விட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய புதுமை என்னன்னா, 2016 அக்டோபர் 13, இந்த அக்டோபர் 13 அப்படிங்கிறது ஃபாத்திமாவில் மாதா காட்சி கொடுத்த நாள், சூரிய அதிசயத்தை நிகழ்த்திய நாள். நானே ஜெபமாலை மாதான்ட்டு அந்த அக்டோபர் மாதம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதத்தில் அந்த புதுமை நடந்தது. அந்த குழந்தைங்களை விட்டுறாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா மே 2017 83 குழந்தைங்களை விடுவிச்சுறாங்க. திருப்பி ஜூலை 2017 300 குழந்தைங்களை அந்த பயங்கரவாத அமைப்பு விடுவிச்சிடுது. தொடர்ந்து இவங்கெல்லாம் ஜெபமாலை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நாடே ஜெபமாலை ஜெபிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பொக்கஹாரம் அமைப்பு இருக்கு இல்லையா, பயங்கரவாத அமைப்பு, அவங்க எல்லாருமே சரண்டர் ஆகிறாங்க. துப்பாக்கி கீழே போட்டு நாங்கள் இனிமேலுக்கு பயங்கரவாதத்தில் ஈடுபடல, நாங்கள் அமைதி வழிக்கு திரும்பிடுறோம் அப்படின்ட்டுன்னு சரணடைஞ்சிட்றாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த விஷயம் நடந்தது. கத்தி மாதிரி இருந்த ஜெபமாலையை கொடுத்தார் இல்லையா ஆண்டவர். அப்போ 3 முறை பொக்ககாரம் ஒழிந்தது, பொக்ககாரம் ஒழிந்தது, பொக்ககாரம் ஒழிந்ததுன்னு சொன்னார் இல்லையா, அது ஒழிக்கப்பட்டது இந்த ஜெபமாலையால். இன்றைக்கும் இந்த நைஜீரிய மக்கள் ஜெபமாலை மேலே எவ்வளோ அதீதமான ஒரு பக்தியை வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டை காப்பாற்றி தங்களுடைய உயிரை மாதா இந்த ஜெபமாலை மூலமாக தான் காப்பாற்றினாங்க. அப்படின்றதுனால நிறைய எல்லா மக்களுமே இன்றளவுக்கும் ஜெபமாலை பக்தியில் ஊன்றி இருக்கிறாங்க. இதை அந்த ஆயர் பேசுகிறாரு. நீங்கள் போட்டு பாருங்கள், யூடியூப்பில் போயிட்டு நைஜீரியா ரோசரி மிராக்கிள் ஃபார் பிஷப் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் யூடியூப்பில். அவர் பேசுவார். சின்ன வயசு பிஷப் தான் ஆயர். அவர் சொல்லுவார் இதை, அவருக்கு நடந்ததை. அப்போ ஜெபமாலையை தவிர வேறு எதுவுமே இல்லை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அப்படின்றார் அவர். அந்த ஆயர் சொல்கிறார். ஏன்னா மாதா மட்டும் இதை பிரசங்கிக்கல, போதிக்கலை. இதை ஆண்டவரும் இதை ஜெபமாலையை ஜெபிக்க சொல்கிறார். இது 2014 நடந்த ஒரு புதுமை. ஆண்டவர் ஜெபமாலை ஜெபிக்க சொல்கிறது. இது எப்போ நடந்துச்சுன்னா, அப்பயே ஜெபமாலை பக்தி வந்தப்பயே பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்கார். 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா சாமிநாதர் போனதுக்கப்புறம் இந்த ஜெபமாலை பக்தியை பரப்பின ஒரு மிகப்பெரிய ஒருவர் யாருன்னா ஆலன் டி லா ரோச் அப்படின்றவர், முத்தி பேறு பெற்ற ஆலன் டி லா ரோச். அவர் இதை பற்றி நல்லா தெரியும். ஜெபமாலை வல்லமையானது அப்படின்றது தெரியும். ஆனால் அவர் போதிக்கலை. ஒரு நாள் பூசை வச்சிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் நற்கர்னு எழுந்துட்டுறப்போ வந்து நின்றுட்டார். ஆலன், நீ ரொம்ப என்னைய மறுபடியும் சிலுவையில் அறையிற. நீ ஜெபமாலை பக்தியை போதிக்கவில்லை. உனக்கு ரொம்ப அறிவு கொடுத்தேன் நான், போதிய அறிவு இருந்துச்சு, நல்ல பிரசங்கம் பண்ணுற திறமையை கொடுத்தேன் நான். ஆனால் நீ என்னுடைய தாயினுடைய ஜெபமாலையை நீ போதிக்கலை, என்னை மறுபடியும் நீ சிலுவையில் அறையிற அப்படின்னு சொன்ன உடனே ஆடி போயிட்டார் ஆலன் டி லா ரோச். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவர் என்ன செஞ்சார்னா, ஆண்டவர் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் ஆழத்தில் மனசில் பதிஞ்சதுனால, போட்டு அப்படியே உறுத்தினதுனால ஜெபமாலை பக்தியை மிக தீவிரமாக பரப்புனார். அது 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டில். நம்முடைய காலத்திலையும் அதே மாதிரி ஆண்டவரே நேரடியாக தலையிட்டு இந்த ஜெபமாலை பக்தியை பரப்பியிருக்கார். அப்போ ஜெபமாலை பக்தி தேவையில்லை, ஜெபமாலைலாம் ஒன்றும் நம்ம செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்கிற ஜெபமாலைக்கான எதிரிகள், மாதாவுக்கான எதிரிகள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே சொல்லியிருக்கார். அவருக்கு நீங்கள் எதிராக பேசுகிறது, ஜெபமாலை பக்திக்கு எதிராக பேசுகிறது பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கே எதிராக பேசுகிற மாதிரி, அது மிகப்பெரிய தண்டனையை நீங்களே வருவித்து தலை மேலே தூக்கி போட்டுக்கிற மாதிரியான வேலையாக இருக்கும். அதனால் நண்பர்களே, யாராச்சும் ஜெபமாலை பக்தி தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுங்க. நம்ம காலத்தில் நடந்துச்சு. நான் சொல்கிறது பொய் கிடையாது. கூகுளில் இருக்குது. நீ இன்டர்நெட்டில் போயிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரோசரி மிராக்கிளின் நைஜீரியா பிஷப் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும், யார் வேணாலும் பார்க்கலாம். அப்போ இது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆக ஜெபமாலை என்பது ஆபத்தை நீக்கும், போர்களை நிறுத்தும், நோய்களை குணமாக்கும், பிரச்சனைகளை தீர்க்கும், சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை மலர வைக்கும், எல்லாமே இதனால் நடக்கும். இதனால் நடக்காத செயலே இல்லை. மாதா மிக இரக்கம் மிகுந்த அன்னையாக இந்த ஜெபமாலை மூலம்
நமக்கு செயல்படுறாங்க. அன்பாளர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து நீங்களும் ஒரு ஜெபமாலை தூதராக இருக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.